ஹலோ எவ்ரிவன். ஸோ நிறைய நாளுக்கு அப்புறமா இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான வீடியோ. ஆக்சுவலி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ லைம் டேட்ஸ் பிக்கல் இல்லைனா லெமன் டேட்ஸ் பிக்கல். ஓகே, இதுக்கு நான் வந்து ஒரு 15 to 20 லெமன் எடுத்திருக்கேன் அண்ட் 400 grams ஆஃப் டேட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பிளாக் டேட்ஸ், நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதோட சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லெமனை வந்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துடலாம். ஸோ தட் அந்த டர்ட் வந்து போகும். ஏன்னா நம்ம இந்த ஸ்கின்னோட சாப்பிட போகிறோம் இல்லையா, அதுக்காக மட்டும்தான் இந்த சுடு தண்ணியில் நான் வந்து போட்டிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி 4ஆக வந்து கட் பண்ணிக்கலாம், இல்லைனா 2ஆக கூட கட் பண்ணிக்கலாம். டபுளாக வந்து கட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது நம்ம கட் பண்ணுறப்போ வந்து தண்ணி நிறைய தெரிக்கும். அதனால் 2 கூட கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, டேட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கோகோனட் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் அதில் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிக்கிறேன். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா பூண்டும் அந்த இஞ்சியும் கூட போட்டு நல்லா தாளிக்கணும். கொஞ்சம் நல்லாவே அது வந்து வேகணும். ஓகேங்களா, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுறேன். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நம்ம வந்து எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு சின்ன டீஸ்பூனில் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். அண்ட் ஒரு 5 tablespoon கிட்ட வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து எனக்கு நல்லா ஸ்பைஸியாக இருந்தால், பிகாஸ் இதில் ஸ்வீட்டும் இருக்கும், கசப்பும் இருக்கும், ஸோ நல்ல காரம் எல்லாம் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 5 tablespoon கிட்ட சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த டைமில் ஃப்ளேம் நீங்கள் வந்து ரொம்ப மினிமமாக கம்மி பண்ணி வச்சுருக்கணும், இல்லைன்னா ஃப்ளேம் ஆஃப் கூட பண்ணலாம். பிகாஸ் இந்த மசாலா வந்து கரிஞ்சு போயிடும் சீக்கிரம். ஸோ நல்லா கம்மியாக ஃப்ளேம் வச்சுட்டு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லெமன் இருக்கும் இல்லையா, அதையும் அதோட ஜூஸோடு நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் இந்த லெமன் வந்து நல்லா வேகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து விடணும். ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து உப்பு இன்னும் ஆட் பண்ணலை. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் உப்பும் வந்து ஆட் பண்ணணும். அதே மாதிரி உப்பு கூட கொஞ்சம் நிறைய தூக்கலாக தான் நம்ம போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஒரு 6 tablespoon கிட்ட வந்து உப்பு நான் இங்கே வந்து ஆட் பண்ணுறேன். பிகாஸ் இது வந்து இருக்க வந்து உப்பு ரொம்ப கம்மியாகிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அதனால் ஒரு 6 tablespoon கிட்ட வந்து உப்பு நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து இந்த லெமன் பீசஸ் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம வந்து டேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது வரை இந்த லெமனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வந்து நல்லா வேக வச்சுருங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டேட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ டேட்ஸ் வந்து டீசீட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து 400 grams ஆஃப் டேட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அண்ட் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுருக்கோம், டேட்ஸ் போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இது வந்து பிளாக் டேட்ஸ் ரொம்ப ஈஸிலி பேஸ்ட்டாக மாறிடும். ஸோ அதனால் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த மசாலா பிடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 teaspoon அளவுக்கு வந்து சுகரும் ஆட் பண்ணுவேன். பிகாஸ் இது வந்து சுகர் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எதுக்காக ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலரும் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்கும், ப்ளஸ் இதோட ஸ்வீட் டேஸ்ட்டும் நல்லா வரும், அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட பிக்கிள் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக வினிகர் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஒரு 4 tablespoon மாதிரி, இல்லைனா ஒரு கொஞ்சமாக, ஓகே, ஒரு 4 tablespoon இல்லை 5 tablespoon வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக. அண்ட் ஃபைனலாக ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க. இது வந்து 48 hours அப்புறம் தான், 2 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எடுத்து டேஸ்ட் பண்ணணும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். பிகாஸ் 2 நாளுக்கு அப்புறம் நம்ம எடுக்கிறோன்னா 2 இல்லை 3 நாளுக்கு அப்புறம் நம்ம எடுத்தால் தான் இந்த பிக்கிளோட இந்த லெமனோட அந்த ஸ்கின் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லா டேஸ்ட்டும் இறங்கி சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு கிளாஸில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம்.